जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल श्री करुणम, श्री गौरांग महापुर करुणम, जय श्रीला रूप रघुनाथ करुणम, जय श्रीला पुरोபாதி மகாராஜ் கருணம், என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூடிய அனைத்து புத்தகம் அடியோடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தோன்றுறீங்களா அப்புறம் ஃபோனில் வேதா பேஸ் ஓகேவா? ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 7 துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். ஸ்லோகா 35 35 தொண்டிங்களா? பெறுவோம். வெரி குட் பெறுவோம். அப்படி சொல்ல முடியுங்க. தொண்டிங்களா ரமேஷ் பெறுவோம்? நீங்கள் கூகுளில் அந்த இது அப்படியே வச்சுருங்க. வாரம் வாரம் அதை அப்படியே கொண்டு பண்ணிக்கலாம். மைனம் பார்த்தான் அஷி தும் பிரம்ம பந்தும் இமம் ஜஷி யோ அஷா அநாகஷः சுப்தான் அவதீன் நிசி பாலகான் மைனம் பாத்தா சசித்ராதும் பிரம்மபந்து இமம் ஜஷி யோ அஷா அநாகஷு சுப்தான் அவதீனசி பாலகான். படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? படிக்க பண்ணீங்க பண்ணி இல்லை ஃபோன் இல்லை என்ன பிரம்மபந்து இமம் ஜஷி யோ அஷா அநாகஷ சுப்தான் அவதீன் நிசி பாலகான். மாதாஜி எப்படிங்க வந்து மைனம் பிரதாஹசி த்ராதும் பிரம்மபந்து இமம் ஜஷி யோ அஷா அநாகஷுத்தான் அவதீனிசி பாலகான். மா ஏனம் ஒருபோதும் வேண்டாம். பார்த்தா ஓ அர்ஜுனா அர்ஹஷி வேண்டும். திராத்தும் விட்டுவிட. பிரம்மபந்தும் ஒரு பிராமணரின் உறவினராக. இமம் அவை அவனை. ஜஷி கொல் யா அவன் செய்தவன். ஆஷௌ அந்த. அநாகஷா குற்றமற்ற. சுப்தான் உறங்கும் பொழுது. அவதி கொன்றான். நிசி இரவில். பாலகான் சிறுவர்களை. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஓ அர்ஜுனா, ஒரு பிராமணரின் உறவினனான பிரம்மபந்து இவன் குற்றமற்ற சிறுவர்கள் உறங்கும் பொழுது அவர்களை கொன்றவன் என்பதால் இவனுக்கு கருணை காட்டி இவனை நீ விட்டுவிட கூடாது. எஸ் மதேஷ் படிங்க. Lord Sri Krishna said, O Arjuna, you should not show mercy by releasing this relative of
a Brahmana Bandhu, for he has killed innocent boys in their sleep. ये श्री भक्तिवेदांत स्वामी श्रीला प्रभुपाद महाराज की பிரம்மபந்து என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு பிராமணரின் குடும்பத்தில் பிறந்தும் பிராமணன் என்று அழைக்கப்பட தகுதி பெறாதவன் பிராமணன் உறவினன் அல்லது பிரம்மபந்து என்று அழைக்கப்படுகிறான். பிராமணன் என்றால் சரி உயர்நீதி மற்றும் உயர்நீதிமன்றத்திலுள்ள நீதிபதியின் மகன் உண்மையில் நீதிபதி அல்ல, ஆனால் அவரது மகனை மதிப்பிற்குரிய நீதிபதியின் உறவினன் என்று அழைப்பதில் தீங்கில்லை. எனவே பிறப்பினால் மட்டுமே ஒருவன் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி ஆகிவிடுவதில்லை. அவ்வாறுதான் பிறப்பு உரிமையால் மட்டுமே ஒருவன் பிராமணன் ஆகிவிடுவதில்லை. மாறாக ஒரு பிராமணருக்குள்ள தகுதிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். தகுதியுள்ள மனிதருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதவி கிடைக்கிறது. அவ்வாறுதான் தகுதியுள்ள மனிதருக்கு மட்டுமே பிராமணரின் பதவி கிடைக்கிறது. பிராமணர் இல்லாத ஒரு குடும்பத்தில் ஒருவன் பிறந்தாலும் அவரிடம் நல்ல தகுதிகள் காணப்படுமானால் தகுதி பெற்ற அவரை ஒரு பிராமணராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போலவே பிராமண குடும்பத்தில் பிறந்துள்ள ஒருவருக்கு பிராமணருக்குள்ள தகுதி இல்லை என்றால் அவரை பிராமணராக அல்லாதவராகவே பாவிக்க வேண்டும். இத்தகையவர் ஒரு பிராமணரின் உறவினர் எனப்படுகிறார். எல்லா மத கொள்கைகளுக்கும் வேதங்களுக்கும் பரம அதிகாரியான ஸ்ரீ கிருஷ்ணரே வேற்றுப்பாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கான காரணத்தை அவர் பின்வரும் ஸ்லோகங்களில் விளக்குகிறார். டெக்ஸ்ட் 36 பதம் 36. மத்தம் பரதரம் உன்மத்தம் சுப்தம் பாலம் ஸ்ரீயம் ஜடம் பிராபன்னம் விரதம் வீரம் நிரிபும் சாந்தி தர்மவீத். நாரிபும் சாந்தி தர்மவீத். மொழிபெயர்ப்பு. மத கொள்கைகளை அறிந்துள்ள ஒருவன் அஜாக்கிரதையாக உள்ளவனையோ குடி மயக்கத்திலோ பைத்தியமாகவோ உறக்கத்திலோ அச்சத்துடனோ அல்லது இரக்கத்தை இழந்த நிலையிலோ உள்ளவர்களையும் ஒரு பெண்ணையோ சிறுவனையோ முட்டாளாக உள்ள ஒரு பிராணியையோ அல்லது சரணடைந்த ஒரு ஆத்மாவையோ கொல்ல மாட்டான். எஸ் பிரபு இங்கிலீஷ் அவரு என்ன bro? A person who knows the principles of religion does not kill an enemy who is careless, intoxicated, insane, asleep, afraid or devoid of his chariot. Nor does he kill a boy, a woman, a foolish creature or surrendered soul. हरे ஏசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதி மகாராஜ் உள்ளோர்க்கு தர்மம் அறிந்த போர் வீரன் எதிர்த்து போரிடாத ஒரு ரவுதிரியை ஒருபோதும் கொல்ல மாட்டான். முன்பு யுத்தங்கள் மத கொள்கைகளின் அடிப்படையில் நிகழ்ந்தன, புல இன்பத்திற்காக அல்ல. மேலே குறிப்பிடப்பட்டது போல் எதிரி குடிபோதையிலோ உறக்கத்திலோ இருப்பானாயின் அவனை ஒருபோதும் கொல்லக்கூடாது. இவை தர்ம யுத்தத்திற்குரிய சில கோட்பாடுகளாகும். முற்காலத்தில் சுயநலவாதிகளாக அரசியல் தலைவர்கள் மனம் போன போக்கில்
யுத்தங்கள் நடத்தப்படவில்லை. குற்றமற்ற மத கொள்கைகளுக்கு ஏற்பவே அவை நடத்தப்பட்டன. மத கொள்கைகளுக்கேற்ப நிறைவேற்றப்படும் ஹிம்சை பேரளவாக மட்டுமே உள்ள அஹிம்சையை விட உயர்ந்ததாகும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா. ரவிபிரபு சொல்லுங்க, யார்கிட்ட பேசுறா? சௌனக ரிஷி. இப்போ யார் பேசுறா? யார் கேட்குறா? என்ன பண்றாரு? கேட்குறாரு. பேசுறது சுத கோஸ்வாமி. வெரி குட். இப்போ சுத கோஸ்வாமி பேசி இருக்கிறாரு. என்ன கதை என்ன சொல்றாருன்னா, திருப்பியும் அந்த மகாபாரதத்துக்குள்ள, ஓகேவா? மகாபாரதத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமேஸ்வரி சொல்லுங்க, யாரு சாவடிச்சா? கௌரவர்கள். கௌரவர்கள் இது யார் வந்து சாவடிச்சா? அஸ்வத்தாமன். வெரி குட். அஸ்வத்தாமன் பாண்டவர்களுடைய 5 பசங்களை சாவடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் தப்பிச்சு ஓடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாரு? பிரம்மாஸ்திரத்தை இது பண்ணுறாரு. அந்த பிரம்மாஸ்திரத்தை வரும்போது அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ணுறாரு. பிறகு அர்ஜுனன் வந்து அப்படி இப்படின்னு போயிட்டு அஸ்வத்தாமனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சி இப்போ வந்து கிருஷ்ணகிட்ட கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னா 35 வந்து கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஓ அர்ஜுனா, ஒரு பிராமணின் உறவினர், ஓகேவா, குற்றமற்ற சிறுவர்கள் உறங்கும் பொழுது அவர்களை கொன்றவன் என்பதால் இவனுக்கு கருணை காட்டி இவனை நீ விட்டு விடாதே, இவனை விட்டுறாதுன்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. ஓகேவா? ஒரு பிராமண தகுதி உள்ளவங்க, உயர்தரமான நிலையில் உள்ளவங்க, அவங்களோட தகுதி எழுதிட்டாங்கன்னா அவங்க பிரம்ம பந்து அப்படி சொல்லுவாங்க. அது என்னன்னு பிறகு பார்ப்போம். நம்ம இப்படி 36 என்ன சொல்கிறாங்கன்னா, மத கொள்கைகளை அறிந்துள்ள ஒருவன், அதாவது ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள், அவங்க வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு வாரியர் இருந்தாலும் சரி, ஒரு போர் பண்ணக்கூடிய இருந்தாலும் அவங்க சில பேரை சாவடிக்க மாட்டாங்க. அது லிஸ்ட்டு வந்து பகவான் சொல்கிறாரு. அஜாக்கிரதையாக உள்ளவர்கள், அஜாக்கிரதைனா வந்து அவங்க வந்து இப்போ சண்டை போட்டதில் ஃபோக்கஸ் பண்ணல, வேறு இடத்தையே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி குடி மயக்கத்தில் உள்ளவர்கள், அவங்க போதையில் இருக்கிறாங்க. நம்பர் 3 பைத்தியமாக, அதாவது மனநிலை சரியில்லாதவங்க, ஹரிஷன். நம்பர் 4 உறக்கத்தில் உள்ளவங்க, தூங்குறவங்க. நம்பர் 5 அச்சத்துடன் பயத்தில் இருக்கிறவங்க. நம்பர் 6 இரக்கம் இழந்த நிலையில் உள்ளவர்கள், அதாவது இரத்தத்தை அவர் சொல்லிப்பட்டிருக்க. அப்புறம் ஒன்று பெண்கள், சிறுவர்கள், பிராணிகள், விலங்குகளை, ஓகேவா. பிறகு வந்து அவங்ககிட்ட யார் சரணடைகிறாங்க, இப்போ சரணடைகிறாங்களே அந்த மாதிரி சரணடைஞ்சுக்கிட்ட இவங்களை இந்த லிஸ்ட்டு இவங்களாம் வந்து சாவடிக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ ஏன் பகவான் இந்த லிஸ்ட்டு கொடுக்குறாரு? ஏன் முன்னுக்கு பிரம்ம பந்து சொன்னார்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதே நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். ஏதாவது இந்த சப்ஜெக்டோட இன்றைக்கி கிளாஸோட இது. ஓகே, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து மனித பிறவியில் முக்கியமான பிறவி இந்த மனித பிறவி. கட்டளையா பரணி அடுத்த புக் எடுத்துவாங்க பரணி, ஓகேவா? நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் பரவாயில்ல, எப்படி ஸ்லோவாக படிக்கிறது புக் எடுத்துக்கோங்க, ஓகேவா? வெரி குட் பருவம். ரமேஸ்வரம் கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. வெரி குட் போ. நீங்கள் எப்போ புக்கு எடுத்தீங்களோ அன்றைக்கே வந்து பகவான் அவர் புக்கில் உங்கள் பேர் எழுதிட்டாரு. வெரி குட். எழுதி வச்சுங்க பருவம். புரியுதோ புரியலையோ எழுதி வச்சுங்க. கண்டிப்பாக வந்து நிறைய விஷயம் புரியும். மனித பிரிவில் முக்கியமான பிரிவுகளில் முக்கியமான பிரிவி மனித பிரிவி, ஓகேவா? இந்த மனித பிரிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோல் வந்து என்னது? கேம் விளாடுதா? என்ன ஆகுது? கிருஷ்ணனுடைய இடத்துக்கு போய் கிருஷ்ண பிரேமை அடையுது, இதுதான் கோல், ஓகேவா? ஆனால் அது யாரும் செய்கிறது இல்லை. சரிங்களா ப்ரோ? கிருஷ்ண பிரேமை அடையிறீங்களா? கிருஷ்ண பிரேமை அடையணும்னா முதல் விஷயம் என்ன பண்ணணும் ரமேஷ் பிரபு? என்ன பண்ண ரவி இருக்கா? ரவி சொல்லுங்க. பகவான் அடையணும்னா என்ன பண்ணணும்? தொண்டு செய்யணும். வேற ஜவ் பண்ணணும். வெரி குட். பண்ணி சொல்லுங்க. அடுத்து சாஸ்திரம் படிக்கணும், ஓகேவா? சாதனா பக்தினா வந்து பயிற்சி பண்ணக்கூடிய பக்தி நம்ம சரியாக பண்ணணும், ஓகேவா?
அதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த மனித பிரிவில் பகவான் அடைறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா பிராமணர் தகுதி அடையிறது. ஓகேவா? இப்போ இந்த பிராமணர் தகுதி இதை முதல் கிளியர் பண்ணணும். பிராமணர் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம கோபால பிரபு, சரி பாலு தான் பிரபு, பாலு பிரபு, ஹூஸ் த பிராமணா பிரபு? உங்களுக்கு மனசு என்ன தோணுன்னு சொல்லலாம், எந்த ஒளிமறைவும் தேவையில்லை. ரமேஷ் ஆர்வமாக இருக்காரு, இப்படி கேட்டலாம். சொல்லுங்க. வேதம் கற்றவங்க கொடுக்குறேன். இல்லை நான் சொன்னதை நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் மனசில் என்ன கதை சொல்லணும்? தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்ச அவ்வளோதானே பிரபு? உள்ள நிறைய இருக்கு. சரி சொல்லுங்க ரமேஷ், சொல்லுங்க. பிராமணனா என்ன? அது வழிகாட்டி. ஓகே கண்ணா பிரபு, பிராமணன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரபு? உங்கள் பிரபு அது நல்லதாக கெட்டதாக ஒன்று உங்களுக்கு தோணுதா சொல்லுங்கள். யார் வேணும் சொல்லலாம். சொல்லுங்க பிரபு. கிருஷ்ணாவா? கிருஷ்ணா. ஓகே ரவி பிரபு, தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதா? சரி வெரி குட் பிரபு. பண்ணி பிரபு உன் ஐடியாவா? எப்படி வருவா? கொஞ்ச நேரம் பேசாமல் வந்துட்டா ராஜா விட்டுருவாரு. அப்படியா? கிருஷ்ணா சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் சரியான ஆள். என்ன ப்ரோ பெரிய குண்டா போகிறாரு, மற்றவங்களும் ஒழுக்கம் இல்லையா ப்ரோ? கேளுங்க வர மகேஷ் நீங்கள் சொல்லுங்கள். பிராமணா. சரி மகேஷ் ப்ரோ. பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க பிராமணன் இல்லை பிரபு. பிராமண குடும்பத்தில் பிறக்காதவங்க பிராமணன் ஆக முடியல பிரபு. பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க சாஸ்திரம் படிக்காம ஆயிடலாமா பிரபு? மாதாஜி மயம் மாதாஜி, பிராமணன்டா என்ன மாதாஜி? அது பிரபு அது பணிவாக இருக்குங்களா? வருவோம், அடுத்து வருவோம். அதுக்கு சொல்ல வருவோம். என்ன சொல்லுங்க? qualification. Yes, very good, very good. Yes, Madhaji. Brahmana is someone who knows Vedas and teach Vedas. Madhaji, this is in speaking. Madhaji, you speaking, Madhaji. You speak the point inside our book, Madhaji. What your opinion? My opinion is someone who can connect you to the Bhagwan, to the God. அது அழகாக சொல்லிட்டாங்க. பரணி பிரபு, உங்களுக்கு பிரபு என்ன ஐடியா வரும்? ஓகேவா பிரபு? பரணி சரணகதியா? எஸ் பிரஜராணி மாதாஜி, ஹூஸ் த பிராமணா மாதாஜி? எக்ஸாக்ட்லியா மாதாஜி? எல்லாமே எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்களா? சரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே பிராமணா எல்லாம் நல்லா பாசிட்டிவாக சொன்னீங்க. ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிராமணரா என்னன்னா ரமேஷ் பிரபு நான் சொல்கிறத எழுதுங்க பிரபு. ஓகேவா? இல்லை அவர் எழுதிக்கணும் பிரபு, அவர் எழுதிக்கணும். புக்கு வச்சுக்க நீங்கள் அவர் எழுதுறேன். இன்றைக்கி ஜென்மனா ஜாயதே சுத்ரா. ஜென்மனா ஜாயதே சுத்ரா அதாவது என்ன அர்த்தம்னா பிறக்கும் போது நல்லா ஞாபகம். இது என்னோட ராஜஜீவனோட ஸ்லோகம் கிடையாது, இது சாஸ்திர ஸ்லோகம். ஜென்மனா ஜாயதே சுத்ரா அப்படின்னா பிறக்கும் போது எல்லாருமே சூத்திரர்கள் தான். சூத்திரர்கள்னால் என்ன அர்த்தம்னா எல்லாருமே கீழே உள்ளவங்க தான், எல்லாமே லோ கிளாஸ் தான். ஜென்மனா ஜாய சுத்ரா. நான் பெரிய குடும்பத்தை பிறந்தக்கான்னு சொல்ல நினைக்கலாம், அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஜென்மனா ஜாய சுத்ரா. ஓகேவா? ரெண்டாவது சம்சாரே பவே துவிஜா. சம்சாரே பவே துவிஜா. சம்சாரம்னா வந்து என்னதுன்னா 16 சம்ஸ்காரங்களுக்கு ஒரு பேபி வயிற்றில் உருவாக ஆரம்பித்து அந்த பேபி கட்டையில் போகிற வரைக்கும் வயசாகி சாகிற வரைக்கும் சம்ஸ்காரங்கள் இருக்குது. சம்ஸ்கார பவே த்விஜா. ஓகே பிரபு? பவே த்விஜா அதாவது பேபி பவே த்விஜா அதாவது பேபி பிறந்ததுலேருந்தே அதுக்கு ஜாதகம் பார்க்குறது ஒரு சம்ஸ்காரம், பேர் வைக்கிறது ஒரு சம்ஸ்காரம், முடி எடுக்கிறது ஒரு சம்ஸ்காரம், அப்புறம் காது கொடுத்தது ஒரு சம்ஸ்காரம், பேபி முதல் சோறு சாப்பிடும், அன்னப்பிரசம் அது ஒரு சம்ஸ்காரம், அப்புறம் பேபிக்கு வந்து உபநயனம் பண்ணணும் அது ஒரு சம்ஸ்காரம், ஆன்மீக கல்வி சொல்லிக் கொடுக்கணும் அது ஒரு சம்ஸ்காரம்,
அப்புறம் அந்த பேபிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு சம்ஸ்காரம். அந்த கல்யாணம் பண்ண பேபியை வந்து அவர் பேபி கொடுப்பார்ல, அது வந்து பகவான் கருணையோடு அது நடக்கும், அது சம்ஸ்காரம். அப்புறம் வந்து அவர் வந்து அதாவது குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தும், அது ஒரு சம்ஸ்காரம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி பல வகையான சம்ஸ்காரங்கள் இருக்குது. அப்புறம் அவங்க இறக்கும் போது எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல சம்ஸ்காரங்கள் இருக்குது. சம்ஸ்காரம்னா வந்து என்னென்னா ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி, இதுதான் சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் பவை த்விஜா. ஓகே பிரபு, த்விஜா என்ன இப்போ தான் தலைவர் இது மாறினால அதுக்கு பேர்லாம் வந்துட்டீங்க நீங்கள், த்விஜா. ஓகேவா ப்ரோ? த்விஜானா ரெண்டுன்னு அர்த்தம், ரெண்டாவது பிறப்புன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து எப்போ இந்த சம்ஸ்காரம் நம்மளுக்கு வந்து அது முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா குரு, சின்ன வயசுலேயே குருவோட கல்விக்குள்ளே போகிறது, குருக்குலம் சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஆன்மீக விஷயம் கற்றுக்கிறது. அப்போ தான் நம்ம வந்து சம்சார பவை துஜா, அப்போ நம்ம ரெண்டாவது பிறப்புக்கிறோம். ஒரு குருவோட கருணையால் ஒரு குரு கிடைக்காத பார்த்தீங்களா, தீட்சை எடுக்கிறோம். அப்போ நம்ம என்ன ஆகுது, நம்ம வந்து மொதல் பிறப்பு நம்ம கர்மத்தினால பிறக்கிறோம். ஓகேவா? மொதல் பிறப்பு கர்மத்தால் பிறக்கிறோம். த்விஜானா ரெண்டாவது பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பிறப்பு. அது யார் கொடுக்குறா மகேஷ் பிரபு? குரு கொடுக்குற. எப்படி கொடுக்குறாரு? எப்படி அது எப்படி நடக்குது? இருங்க ஜெகபேபு சொல்லுங்க பிரபு. பிரபு குரு கிடைக்குது. எப்படி அது ரெண்டாவது பிறப்பு எப்படி ஆகுது? அங்கே என்ன நடக்குது? அங்கே சத்தியவாக்கு வேற என்ன நடக்குது? பேர் கொடுப்பாரு. வேற எஸ், அதாவது உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் எடுக்கிறாரு. கர்மத்தினால அந்த பூமி பிறந்தல, இந்த கர்மத்தினால, கர்மம்னா வந்து என்ன கெட்டதுன்னு வச்சுக்காதீங்க. கர்மம்னா வந்து நம்ம செஞ்ச செயல், நம்ம செய்த வினைகள், அதோட செஞ்ச ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இந்த பூமியில் பிறந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு பல நல்ல குணங்கள் இருக்கலாம், கெட்ட குணங்கள் இருக்கலாம், பல எல்லாமே இருக்கலாம். அவள் குரு என்ன பண்ணுறாரு, நம்மளோட பாவ மூட்டைகள் நிறைய இருக்கும், எல்லா பாவ மூட்டையும் வாங்குறாரு. எல்லாத்தையும் வாங்கி அவர் வச்சுக்கிட்டு பிறகு என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஒரு புது லைஃப் கொடுக்குறாரு. அது அப்போ தான் என்ன சொல்கிறாரு, இன்னிலேருந்து நீ வந்து ஜெபம் பண்ணு, நீலேருந்து வந்து 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணு, ஜெபம் பண்ணு, பிறகு உனக்கு புது ஆன்மீக லைஃப் கொடுக்குன்னு சொல்லி உங்கள் பேர் கொடுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு பழைய அந்த கர்ம வினைகளேருந்து கர்மத்தினால பிறந்து நம்ம ரெண்டாவது பிறக்கிறோம். அன்னிலேருந்து நம்ம வந்து குருவுக்கு தான் நம்ம வந்து பையன், அப்பா அம்மாவுக்கு பையன் இல்லை நம்ம. ஓகேவா? ஒரு பேர் அளவுக்கு ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் அப்பா அம்மா பையன். ஆனால் உண்மையிலே எப்போ நீங்கள் குரு எடுத்துட்டீங்களோ அதுலேருந்து குரு தான் உங்களோட அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் சித்தப்பா, உங்கள் அங்காளி பங்காளி எல்லாம் குரு தான். அதான் சம்சாரி பவை தூஜா. நம்ம வந்து சம்ஸ்காரங்கள் போகும்போது ஒரு குரு எடுக்கும் போது நம்மளுக்கு ரெண்டாவது பிறப்பு பிறக்குது. முதல் ஞாபகம் முதல் என்ன சொன்ன பிறகு சொல்லுங்கள். ஜென்மனா ஜாயதே சுத்ரா, பிறக்கும் போது எல்லாமே கீழே தான். ரெண்டாவது எப்போ குரு எடுக்கிறோமோ சம்சாரே பவே த்விஜா, குரு எடுக்கும் போது நமக்கு ரெண்டாவது பிறப்பு கிடைக்குது. ஓகேவா? மூணாவது வேத பாட விப்ரா. வேத பாட விப்ரானா என்ன, வேதங்களை படிக்கும் போது நம்ம விப்ரனா மாறுறோம். விப்ரனா என்ன அர்த்தம், ஒரு நாலேஜபிள் பர்சன், பண்டிதனாக மாறுறோம். நம்ம வேதங்கள் படிக்கலைன்னா நம்ம பண்டிதனாக ஆக முடியாது. நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பகவானே வந்து காட்சி கொடுத்தாலும், முருகப்பெருமானே காட்சி கொடுத்தாலும் மகேஷ் பிரபு, நம்மளுக்கு முருகப்பெருமான் யாரும் நாலேஜ் இல்லைன்னா அது யாரோ ஒரு சாமியாக நிற்கிறான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஓகேவா? அதனால தான் நம்மளுக்கு நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக நாலேஜ் வேணும். புரியுதா பரணி? வேத பாட விப்ரா, வேத பாட விப்ரா. ஓகேவா? வேதங்களை படிக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும், சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம விப்ரனா மாற முடியும். ஓகேவா? அடுத்து நாலாவது பிரம்ம இதி பிராமணா. இந்த வேதங்களை படித்து புரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரம்மத்தை உணர்றோம். பிரம்மம்னா இங்கே என்ன அர்த்தம்? பிரம்மன்னா என்ன அர்த்தங்க? பிரம்ம இதி பிரம்மன்னா என்ன அர்த்தம்? ஓ, பிரம்மன்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணகிரி தெரியுமா? ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஓ, பிரம்மன்னா என்னது பரணி? இல்லை, கடவுள். வெரி குட். பிரம்மன்னா வந்து பகவான். எல்லாம் வச்சுக்க, பிரம்மா வேற, அதுக்கு 4 தலை உள்ள பிரம்மா வேற. பிரம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல அர்த்தங்களுக்கு. ஆத்மாவும் பிரம்மன்னு சொல்லலாம், பகவான் பரமாத்மா பரம்பிரம்மான்னு சொல்லலாம். ஓகேவா? பிரம்ம ஜோதி, ஜோதியும் பிரம்மன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பிரம்ம இதி பிராமணன் என்னன்னா, பிரம்மன்னா இங்கே என்ன அர்த்தம்னா பகவானை உணர்ந்தவங்க. அப்போ தான் இதி பிராமணா.
எப்போ பகவானை உணர்றோமோ அப்போ தான் பிராமணா. புரியுதா ரமேஷ் பிரபு? அந்த பிராமன் தகுதி எடுக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. பிறப்பால் எல்லாருமே கீழே தான். ஜென்மனா ஜாய் சுத்ரா ரெண்டாவது சம்ஸ்காரே பவை துய்ஜா. எப்போ நம்ம குரு எடுக்கிறோமோ அப்போ நம்ம ரெண்டாவது பிறப்பு கிடைக்குது. நம்ம கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. மூணாவது வேத பாட விப்ரா. வேதங்களை படிக்கும் போது நம்ம ஒரு நாலேஜ் பர்சனாக மாறுறோம். நாலேஜ் கிடைச்சாதான் பிரம்ம இது பிராமணா. பிரம்மத்தை உணரும் போது பகவானை உணரும் போது தான் அப்போ தான் நம்ம வந்து பிராமண தகுதியாக நம்ம வரோம். புரியுதா பிரபு? மகேஷ் பிரபு சொன்னீங்களே பிராமண குடும்பத்தில் பிறந்தா பிராமணர், அது ராங். அதுமாரி வரவே வராது. இங்கே வந்து மன்னராட்சி அன்னது வந்து வாரிசு எங்கள் அப்பா பிராமணன் நானும் அப்படிலாம் கிடையாது. தகுதி இருந்தால் மட்டும்தான் பிராமணன். இல்லை எனக்கு தகுதி இருக்குது, என் பிள்ளைக்கு தகுதி இருக்குது, என் பேரனுக்கு தகுதி இருக்குன்னா அது பிராமணன் ஆகாது. பிராமண தகுதி வளர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இப்போ ஹரிதாஸ் தாக்கூர், ஓகேவா, சைத்தன்ய மகாபிரபுவோடைய காலகட்டத்தில் ஹரிதாஸ் தாக்கூர் வராது. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து யார் பிரபு? நிறைய பேர் சொல்லுங்கள், யார் பிரபு? நோ 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 ஹரிதாஸ் தாக்கூர் யார் பண்ணி விடுவோம் சொல்லுங்கள். பல வாட்டி கதை சொல்லியிருக்கேன். சைத்தன்ய மகாபிரபுவோடைய ஃபாலோவர். அவர் யார்? என்ன 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 ஆள்? அவர் முஸ்லீம், இஸ்லாத்தில் சேர்ந்தவர். ஓகேவா? ஓகே, அவர் வந்து இஸ்லாத்தில் உள்ளவர். அவர் இஸ்லாத்தில் மார்க்கத்தை சேர்ந்தவர். பிறக்கும் போதே அவர் இஸ்லாமியர். அவர் இப்போ அவர் வந்து பிராமணராக ஏற்றுக்கலாமா ஏற்றுக்க முடியாதா மகேஷ் பிரபு? மகேஷ் பிரபு சொல்லிட்டேன் பிராமணன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? டீச்சர் இருக்கலையா? எப்படி கிருஷ்ணகிரி எப்படி நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிறப்பால் வந்து அவர் வந்து முஸ்லீம், ஆனால் அவர் மகாபிரபுவோட தூய்மை பக்தர். ஆல்ரெடி அவர் தீட்சை எடுத்துட்டார் பிரபு. அவர் ஆல்ரெடி வந்து மகாபிரபுவோட ஷெல்டர் எடுத்துட்டார். ஓகேவா? அவர் வந்து பிறப்பால் முஸ்லீம் இருந்தாலும் அவர் வந்து பிராமண தகுதிக்கு அப்பாற்பட்டவர். பிராமணரும் எடுத்துக்கலாம், இங்கே ஒரு வைஷ்ணவர் தான் எடுத்துக்கணும் நம்ம மெயினாக. ஓகே, பிராமணர் அண்ட் வைஷ்ணவர் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? பிராமணர் அண்ட் வைஷ்ணவர் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க வருவோ. இதெல்லாம் தெரியணும் நம்மளுக்கு. ட்ரை பண்ணுங்க வருவோ. பிராமணருக்கும் பிராமணருக்கும் வைஷ்ணவருக்கும் என்ன வித்தியாசம்? பிரஜராணி மதேஜி மேலே கீழையா? ஓ, இந்த மேலே போல் போடுவாங்க. இல்லை, ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு வகையில் ஃபேக்ட் தான். பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூநூல் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த பிராமண தகுதியை அவங்களுக்கு அடைஞ்சிட்டாங்கன்னு. வைஷ்ணவர்கள் பிராமண அப்பாற்பட்டவர்கள். அதாவது பிராமணர் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரீதியாக தகுதி அடைஞ்சவங்கள் பிராமணர்கள். அதாவது நீங்கள் வந்து உடம்பு ரீதியாக, அதாவது நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறீங்க, சாதனா பற்றி ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டாக எழுந்திருக்கிறீங்க, அப்போ நீங்கள் பிராமண தகுதியை அடைய முடியும். வைஷ்ணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பு ரீதியை தாண்டி ஆத்மா ரீதிக்கு போன பிறகு அவங்க வைஷ்ணவர்கள். ஓகேவா? பிராமணுக்கும் வைஷ்ணவருக்கும் அதான் வித்தியாசம். உடம்பு ரீதியில் நீங்கள் காலைல கரெக்டாக எழுந்திருக்கிறீங்க, மங்களாக செய்கிறீங்க, இது பண்ணுறீங்க, கரெக்டாக செய்கிறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, குளிக்கிறீங்க, கரெக்டாக செய்யுங்க, சந்தியா வந்தம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கரெக்டாக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் பிராமண தகுதி அடைஞ்சிட்டீங்க. ஆனால் வைஷ்ணவர்கள் இந்த உடல் இந்த உடம்போடைய கான்சியஸுக்கு அப்பாற்பட்டு ஆத்ம ரீதியில் போகும்போது பகவான்கிட்ட டேரெக்டாக அவங்க கனெக்ட் பண்ணும்போது அவங்க சாண்டிங் பேர் பகவான் கிட்ட பண்ணும்போது அவங்க பிராமண தகுதி கடந்தவங்க. அவங்க வைஷ்ணவர்கள். நம்ம பிராமணராக ஆகணும், அதுக்கப்புறம் தான் வைஷ்ணவராக ஆக முடியும். பிராமணனா பிறப்பால் பிராமணன் கிடையாது. இப்போ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் அவர் பிராமணன் இல்லை, ஆனால் அவருக்கு பிராமண தகுதி இருக்குது. அவர் வைஷ்ணவராக நம்ம கருதுகிறோம். ஏன்? என்ன காரணம்? எதனால் அவர் வந்து வைஷ்ணவராக கருதுகிறோம்? தெரியல பிரபா. 24 hours பகவான் சிந்தனை இருப்பார் பிரபா. அவர் 24 hours பகவான் சிந்தனை தான் அவங்க வைஷ்ணவர்கள். ஓகேவா? அப்போ நம்ம வந்து பிராமண குடும்பத்தை பொறுத்து பகவான் நினைக்க முடியல, பகவான் சொல்கிறத கேட்கல, சிக்கனு மட்டனு அப்புறம் வந்து போதைக்கு இதாகிறது, கேம்பிளிங் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தால் எப்படி பிராமணர்? நோ பிராமணா. நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கன்னா பிராமணர் சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. பீடி, சிகரெட்டு, சிக்கனு. நாங்கள் சைவம் தாங்க, ஆனால் முட்டை மட்டும் எடுத்துக்குவோம். முட்டை சைவமா பிரபு? சேமது எக்கு நிறைய பேர் வாக்கி பண்ணுறாங்க. அது ஆமான்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாமே ப்ரோட்டீன் வேணுமே. இல்லை இவ்வளோ விட்டமின் ஏ பி சி கொடுத்த பகவானுக்கு ப்ரோட்டீனை மட்டும் சைவத்தை கொடுக்க தெரியாமல் மாற்றி வச்சிட்டாரா?
நம்ம ஆள் பண்ணுற கூத்து இருக்க வீகன் கூட குத்துரும் போல. ரமேஷ் புரியுதா? முட்டை சைவமா அசைவம் வருவோம் பாத்தீங்களா? உங்க பக்கத்துல உட்காந்துருக்காரு. இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா? அது பிரச்சனை இல்லை. முட்டை சைவமா அசைவமா? பிரபு சைனீஸ் வெஜிடேரியன் விட்டுருங்க. இல்ல தெரியாம சாப்பிட கூடாது. ப்ரோ வெஜிடேரியன் நல்லா ஞாபகம் ப்ரோ. வெஜிடேரியன் கடையில் சாப்பிட்றது அதை வந்து நம்ம முடிஞ்சிருக்கு, அது வந்து தவிர்க்கணும் நிறையா, ஓகேவா? ஆனால் இப்போ என்ன ஆச்சு, வெஜிடேரியன் கடையில் சாப்பிட்றதே வந்து ஒரு நியாயமாக ஆக்கிரமே ஆயிடுச்சு இப்போ, ஓகேவா? வெஜிடேரியன் கடையில் சாப்பிடுன்னு சொல்லி எப்போ பையன் சொல்லிக்காரா? என்னடே பகவான் வெஜிடேரியன் கடை வந்து ஒரு சஜஷன் தான். அது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதோ நீங்கள் உங்களால் முடியல, வீட்டில் சமைக்க முடியல, உடம்பு சரியில்லை, மனைவி உடம்பு சரியில்லை, அன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் இப்போ சும்மா இருக்கும்போது வெஜிடேரியன் கடைக்கு அது வந்து இதாகாது. நீங்கள் தெரியாதவங்க முட்டை சாப்பிட்டாலும் சரி, அவர் வந்து அவர் வந்து காப்பாற்றுவாரா? ஏயா உனக்கு புக்கில் சொல்லிட்டேன், கிளாஸில் சொல்லிட்டேன், சாஸ்திரம் சொல்லிட்டேன், வாரம் சொல்கிறேன், ஆனால் நீ நம்ம தெரியாதவங்க சாப்பிட்டோன்னா அது எப்படி பிரபு? தெரியாதனமா வந்து அசைவம் உள்ளவங்க சைவமாக இருப்பாங்களா? தெரியாதனமா இருப்பாங்களா பிரபு? அது தெரியாதவங்க சைவமாக இருந்துட்டேன் 40 நாள், அது எப்படி நம்ம தெரியாதவங்க மட்டும் அசைவம் ஆக முடியும்? நம்ம மாத்திரம் ஒரு ஜாமான் எடுக்க, ஒரு பொருள் எடுக்கும் போது படித்து பார்க்கணும். நம்ம அதில் முட்டை போட்டிருக்கா இல்லையா? பிரபு திரும்பி பிரபு சைனீஸ் வெஜிடேரியன் விட்டுருங்க. நம்ம சைனீஸ் பிரபு சைனீஸ் வெஜிடேரியன் நான் போகிறதில்ல பிரபு, நான் போக பிரபு. நல்லா ஞாபகிங்க, பொறுமையாக இருங்க பிரபு, கூலாக கேளுங்க. சைனீஸ் வெஜிடேரியன் வந்து ஒரு சஜஷனுக்கு தான் வந்து பக்தர்கள் சிலர்த்து போகிறாங்க. ஆனால் சைனீஸ் வெஜிடேரியனில் போய் அதில் என்ன சமைக்கிறாங்க அது ஆகி பண்ணுறது நம்ம வேலை இல்லை. அவங்க பிஸ்னஸுக்கு அவன் முட்டையை கலப்பான், முட்டை கலக்காமல் போவான், அது அவங்களுடைய பிஸ்னஸ் பிரபு. ஆனால் நம்ம தொண்டைக்குள்ளே என்ன போகணும்னு முடிவு பண்ணுறது யார்? நம்ம தான் முடிவு பண்ணணும். அவங்க வச்சுருக்காங்க, நான் சாப்பிட்றேன், அது நியாயப்படுத்தக்கூடாது. அப்போ அவங்கள மெனக்கெட்டு புக்கு கொடுத்துருக்குறாங்க, சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு, குரு நம்மளோட பாவத்தை இருக்கிறாரு. அப்போ பாவத்தை எடுத்து நம்மளுக்கு கருணை கொடுக்குற குருக்கும் புறப்பதற்கும் நம்மளுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோம்? நம்ம சீன கடை அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மதிப்பு கொடுக்குறோமா இல்லை புறப்பத மதிப்பு கொடுக்க போகிறோமா? நம்ம தொண்டையில் உள்ள இறங்குறதுக்கு யார் முடிவு பண்ணணும்? நம்ம தொண்டைக்குள்ளே இறங்குறது யார் முடிவு பண்ணணும் பிரபு? நீங்கள் சொல்லுங்க பிரபு. நம்ம தான் முடிவு பண்ணணும். அவங்க கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்டேன்னா எப்படி பிரபு? நான் அம்மா வந்து ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு மங்க கொடுக்குறாங்க, பிடிச்சிக்கினேன், நான் போட்டுட்டேன், நான் போட்டுட்டேன்னா அது வந்து அவங்க அம்மா அறைய மாட்டாங்க. அதே போல் தான் நம்மளுக்கு வந்து ஓகே ஒரு தடவை 2 வாட்டி தவிர பண்ண பரவாயில்ல. ஆனால் அவங்க போடுறாங்க அதனால் சாப்பிட்றாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஓகே அப்புறம் என்ன செய்யுது, நான் ஆர்டர் பண்ணேன், வந்தோடனே அது முட்டையோடு சேர்ந்து வந்திருக்கு. நான் என்ன தான் செய்யணும், எனக்கு சாப்பாடு இல்லை, நான் என்ன செய்யுது, நான் அரபி சாப்பிடல, நான் 8 மணி நேரம் சாப்பிடாம வந்தேன். ஓகே, அது சூழ்நிலைமை அப்படி இருந்திருக்கு, ஓகே பிரபு. ஆனால் இப்போ நீங்கள் சாப்பிட்றது சரின்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் சாப்பிட்டாச்சு, அந்த சிச்சுவேஷன் கடந்தாச்சு, முடிஞ்சிருச்சு, இனி அதை செய்யாமல் இருக்கணும். இப்போ நான் சரின்னு சொன்னால் இந்த சேனல் மூலியமாக பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் வந்து ஆமாம் இந்த ஆள் ஆமாம் சொல்லிட்டேன் அப்படியே ஆயிரும். அப்போ நான் புறபாதருக்கும் ஜெகநாதருக்கும் எதிராக பேசுகிற மாதிரி ஆயிரும். அது என்றைக்கும் ஆமாம் ஆகாது. ஆனால் சூழ்நிலை கடந்து வந்தாச்சு, உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துருச்சு. அப்போ அது எப்படி நம்ம தவிர்க்கிறது, எப்படி நம்ம இல்லாமல் போகிறது, அதுதான் நம்ம பார்க்கணும். சொல்லுங்க. மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சாப்பிட வச்சாச்சு, அப்போ அதுக்கு என்ன நிவர்த்தி செய்ய முடியாது? பஞ்சகல்பாசம் எது செய்யணும் பிரபு? சூழ்நிலையில் சாப்பிட்டு வச்சாச்சுன்னா ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க பிரபு. ஒன்றே ஒன்று தான் பிரபு, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? அது அந்த சூழ்நிலை விட்டுருங்க, ஓகே? அவர் வந்து தவறுதாக நடந்துச்சு, ஓகே. பட் நம்ம என்றைக்குமே வந்து பிரபு, நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம நிறைய விஷயம் செய்ய போகிறோம், அங்கே உணவு இருக்கா இல்லையா? இப்போ எல்லாம் ஃபோனு டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு, ஓகே பிரபு. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஹோட்டலுக்கா இல்லை எங்கெல்லாம் புக்கிங் பண்ணிடுறாங்க. அதே போல் அங்கே போகும்போது அங்கே சைவ கடைகளுக்கா, அங்கே பக்தர்கள் இருக்கிறாங்களா, எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறது நல்லது. அப்படி அங்கே ஒன்றுமே இல்லை, அது வந்து தண்ணி இல்லாத காடு வச்சுங்களேன், நம்மளால முடிஞ்ச என்ன செஞ்சு எடுத்து போக முடியுமோ எடுத்து போகணும். இல்லை அங்கே என்ன பாருங்க பண்ணிக்கணும். நம்மளுக்கு என்றைக்குமே ஒரே ஒன்று தான், நம்ம கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும்.
அங்கே இந்த சூழ்நிலைக்கு நான் சாப்பிட்டேன், அங்கே முட்டையை நான் சாப்பிட்டுக்கலாமா, அந்த முட்டையை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து நம்ம வந்து சமரசம் பண்ணக்கூடாது. நம்மளோட கொள்கையை வந்து எப்படி நம்ம வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணும், அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளோட முயற்சியாக இருக்கணும். கண்டிப்பாக பகவான் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுவோம், ஏதாச்சும் நடக்கும். ஓகே வருவா? ஓகே ரமேஷ் ப்ரோ. அதான் இப்போ நான் வந்து கொஞ்சமா கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி தான் சாப்பிட்டு சரி, அது முடிஞ்சிச்சு. ஓகே, அது மறப்போம் மன்னிப்போம். ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் நான் செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய வந்து சஜஷன் நிறைய வந்துருச்சு. இப்போ ஓகேவா? என்ன சொல்லியிருந்தேன் மகேஷ் ப்ரோ? அதை எங்கே போய் என்ன சொல்லியிருந்தேன், என்ன பேசியிருந்தோம்? சரி, இல்லை ஹரிதாஸ் தாக்கூர். எஸ், ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் எங்கே போயிடுச்சு பாருங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் இஸ் பிராமணருக்கு தகுதியும் தாண்டி அவர் வந்து வைஷ்ணவர் நிலையில் அவர் இருக்கிறார். ஓகேவா? இப்போ அதே போல் இங்கே இந்த சொல்கிறது இவர் அஸ்வத்தாமன் அவர் வந்து பிராமர் குடும்பத்தில் பிறந்தவர், துரோணாச்சாரியர் மகன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சத்திரனாக இருந்து அவர் சண்டை போடும்போது சொன்னார்ல, பக்கம் சொன்னார்ல, மனநிலை குறைவாக உள்ளவங்க, தூங்குறவங்க, இவங்களை சாப்பிடக்கூடாது, இது வந்து போர் தர்மம். ஓகேவா? ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, பிராமண தகுதியில் இருக்கிறாரு, அது தாண்டி ஒரு சத்திரனாக இருந்து சண்டை போடும்போது அந்த இறந்து போன அந்த தூங்கியிருக்க பசங்களை சாவடிச்சாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா பிரம்ம பந்து என்னன்னா, பிராமண குடும்பத்தில் பிறந்து பிராமணர் தகுதியை இல்லைன்னா அவங்க பிரம்ம பந்து, அவங்க வந்து கண்டிப்பாக நரகத்துக்கு அனுப்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்படுது. ஏன்னா நீ பிறப்பால் நம்ம பிராமணர் குடும்பத்தை பிறந்திருக்கோம். உதாரணம் வச்சுக்கலாம், இப்போ ஹரிகிருஷ்ண குடும்பத்தை பிறக்கிறாங்க, பிறக்குது. ஆனால் அது ஹரிகிருஷ்ணனே பிடிக்காது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அப்படி தான் இருக்குது. அப்பா ஹரிகிருஷ்ணா, அம்மா ஹரிகிருஷ்ணா, ஆனால் பிள்ளைங்களுக்கு ஹரிகிருஷ்ணன் பிடிக்காது. ஏன் பிடிக்கல? அந்த பொறுப்பு யார் எடுத்துக்கிறது? அவமா எடுத்துக்கணும். நீங்கள் என்ன தான் நீங்கள் 1000 காரணம், 108 காரணம், 1001 காரணம் சொன்னாலும் அந்த ஆத்மாவை பூமி கொண்டு வந்தது நம்ப, அந்த ஆத்மாவை இந்த கிருஷ்ண பற்றி கொண்டு வந்து நம்ப. ஓகேவா? கிருஷ்ண பற்றி கொண்டு வந்த கிரெடிட்லாம் இருக்கும். அதே போல் அந்த ஆத்மாவை சரிவர கொண்டு வருது நம்ம கடமையில் இருக்கு. ஓகேவா? நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதை கேட்கலன்னா அதுக்கப்புறம் பகவான் பார்த்துக்குவார். ஓகேவா? பகவான் என்ன பண்ணுவார், அவரோட ஏஜ் அனுப்பிவிடுவார் மாயாதேவியை. அதனால வந்து பாருங்கள், நம்ம வந்து அந்த ஆன்மீக பாதையில் இருக்கிறோம், அந்த ஆன்மீக பாதைக்குள்ளே வரக்கூடிய பிள்ளைகள் அந்த தகுதியை வளர்த்துக்கன்னா அவங்க பிரம்ம பந்துனா அவங்க அந்த தகுதியிலேருந்து கீழே இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு எல்லா வகையான தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க வந்து உதாரணம் வச்சுக்க, பிறக்கும்போது சில பேர் வந்து சைவமாக இருப்பாங்க, ஹரிகிருஷ்ணன் வந்து சைவமாக இருப்பாங்க. திடீர்னு காலப்போக்கில் என்னப்பா அவங்களுக்கு ஹரிகிருஷ்ணன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய் என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் அசைவம் சாப்பிடுவாங்க. ஓகேவா? எல்லாம் நான் நோமல் ஆகிட்டோம், அசைவம் சாப்பிடுவாங்க. அதுக்கு என்ன ஆகிடும், அதான் பிரம்ம பந்து. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதாவது கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க, அந்த பேபி வந்து பார்த்திங்கன்னா கோடி புண்ணியம் பண்ணுது. அவங்க வந்து அந்த 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 நிறையா புண்ணியம் வந்தால் தான் அவங்க இந்த ஃபேமிலி பிறக்க முடியும். அவ்வளோ நல்லா ஒரு பிறந்து நம்ம அந்த தகுதியிலேருந்து கீழே இருக்கும்போது பகவான் என்ன பண்ணுவார், பயங்கரமாக கோவப்படுவார். நேற்று சிசி கிளாஸில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் நான், பகவான் வந்து அந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் முடிஞ்சு போனது, நடக்கக்கூடியது எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம எப்போ பகவான் லோகத்துக்கு போக போகிறோம், எந்த டைமில் போக போகிறோம் அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை ஒன்றும் சீக்கிரமாக கூட்டு போகிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ நம்ம அதில் வந்து நம்மளுடைய ஆர்வத்தை காட்டாமல், நம்ம வந்து அதுக்கு முயற்சி பண்ணாமல் சும்மா நம்ம அலட்சியமாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான ரியாக்ஷன் நம்ம அனுபவிச்சாகணும். அப்போ இதே நம்ம என்ன தெரிஞ்சுக்க போனால், போன வாரம் உள்ள கண்டினியூட்டி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதாவது நம்மளுக்கு வந்து பல வகையான நம்ம குடும்பத்தில் பிறந்துக்கலாம், எல்லாமே இருந்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு பல வகையான குணங்கள் இருக்கும். இப்போ பாருங்கள், அஸ்வத்தாமன் வந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தார், ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற மனசுக்குள்ளே அழுக்க அவர் வெளியாக்கவே இல்லை. ஓகேவா? அவருக்குள்ளே அது உண்மையாக அந்த பிராமண தகுதியை உருவாக்கலாம். அதனால தான் இந்தமாரி ஒரு தவறான செயல் செய்கிறாரு. இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய நேச்சரில் இருக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்கள், கெட்ட குணங்கள் எப்படி அதை அழிக்கிறது, அது போன வாரம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் போன வாரம்? நம்ம வந்து சேவைகள் மூலியமாக போன வாரம் பேசியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? போன வாரம் பேசியிருந்தேன், ஞாபகம் இருக்கா ரமேஷ் பிரபு? சேவைகள் மூலமாக தான் நம்மளுடைய இயற்கையான குணங்களை, நேச்சரான சில குணங்களை வந்து மாற்ற முடியும். இப்போ மேபி உங்களுக்கு வந்து சிடுக்குன்னு கோவம் வரலாம், திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பானாசம் ஆகிடலாம், கோபமாக ஆகலாம். அப்போ இதெல்லாம் வந்து என்னோடய நேச்சர் பிரபு, இதெல்லாம் மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? ஓன்லி கிருஷ்ண பக்தியில் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆச்சாரியர் சொல்லிக்காங்க கேட்க. எப்படி?
நம்ம செய்ய வேண்டியது என்னது? சேவை. We can purify our mood and nature only by service with simple heart and loving mood. அந்த சேவை வந்து 2 இது இருக்குது. ஒன்று சிம்பிள் ஹார்ட், எளிமையான மனம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லவ்விங் மூட், அன்போடு செய்கிறது. எழுதிக்கிங்க பிரபு. அன்போடு செய்கிறது உங்களுக்கு எளிமையான சிம்பிள் ஹார்ட். ஒரு சேவையை கொடுக்குறாங்க மகேஷ் பிரபு, ஒரு சேவை கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து சேவையோட அருமை முதல்ல தெரியல வச்சுங்களேன். ஒரு சேவை கொடுக்கும்போது என்ன ஆகும்? என்ன அது என்னை போய் இது பண்ணுறாங்க, நான் வெளியில் எவ்வளோ பெரிய ஆள், நான் கம்பெனி மேனேஜர், நான் வந்து பெரிய ஆள், என்னை போய் குப்பை கட்ட சொல்கிறாங்களே, நானே 10 பேர் என் கீழே வேலை செய்கிறாங்க, என் கீழே 3 பேர் வேலை செய்கிறாங்க, என்னை போய் குப்பை கட்ட சொல்கிறாங்களா? அது எப்போ? நாலேஜ் இல்லாதப்போ. ஆனால் நீங்கள் நாலேஜ் எடுக்கும் போது, நாலேஜ் கற்றுக்கும் போது, ஆன்மீக நாலேஜ் எடுக்கும் போது என்ன ஆகும்? சேவையோட அருமை தெரியும் போது தென் நம்மளுக்கு ஹார்ட் வந்து சிம்பிளாக ஆகும். சேவையில் என்றைக்குமே மனசு எளிமையாக இருக்கணும், சிம்பிள் ஹார்ட். எந்த சேவை கொடுத்தாலும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம். எந்த சேவை கொடுத்தாலும் செய்யணும் தான். திடீர்னு இப்போ உதாரணம் மகேஷ் பிரபு வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனியோட CEO, ஓகே, வர சேவை செய்கிறாரு. திடீர்னு அலுவலில் வந்து குப்பை அடைச்சிக்கிடுச்சு. டக்குன்னு அவர் இறங்கி எல்லா குப்பையை எடுத்து அவர் போட்டு எல்லாம் கட்டி இது பண்ணுறாரு. அதுதான் எளிமையான மனசு. சிம்பிள் ஹார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோடு சேர்த்து லர்விங் சர்வீஸ். எந்த சேவை செய்தாலும் அதை அன்போடு செய்யணும். கொடுத்துட்டான் பாரு என்கிட்ட, அடுத்த வாரம் பாரு நான் லேட்டாக வந்து அவனை சேவிக்கிறேன் பாரு, அப்படி நினைக்கக்கூடாது. அது லர்விங் சர்வீஸ் இல்லை. இந்த சேவையில் 2 மனப்பான்மை என்றைக்குமே இருக்கணும். ஒன்று என்னது? சிம்பிள் ஹார்ட். ஒன்று லர்விங் சர்வீஸ், அன்போட சேவை செய்யணும். ஒன்று வந்து எளிமையான மனது. இந்த எளிமையான மனது வளர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இந்த மனசை ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வச்சுக்கணும் தான். ரொம்ப கிராஸாக இறுக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இவன் எதிரி, இவங்க பேச மாட்டான், அது எதிரி, நீங்கள் பேசாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனதை என்றைக்குமே எளிமையாக வச்சுக்கணும். எளிமையாக என்னது? ரொம்ப சிம்பிள் ஹார்ட். ஓகேவா? பிரபுவாக சொல்கிறாரு, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். எளிமையான சிந்தனை எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. ஓகேவா? இந்த சிம்பிள் ஹார்ட் எப்போ வரும் பிரபு? When you get Mataji சிம்பிள் ஹார்ட்? அதான் பிரபு. இப்போ ஹம்பல்லாம் வச்சுக்குவாங்க. எப்போ அது வரும்? அந்த ஹம்பிள்னஸ், அந்த பணிவு, இது எப்போ வரும்? சேவைகள் செய்யும்போது, கிருஷ்ணாவுக்கு சேவைகள் செய்யும்போது, சாண்ட் பண்ணும்போது, சாண்டிங் ஜபம் பண்ணும்போது, இந்த ஜபம் பண்ணும்போது எனக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த கிருஷ்ண பக்திக்கு கொடுக்குற இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குல்ல, சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த ஃபாலோ பண்ண அந்த குவாலிட்டியை வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் பகவான் கொடுப்பாரு, குரு கொடுப்பார். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எளிமை, சகிப்புத்தன்மை, இந்த ஹம்பிள்னஸ் திடீர்னு வருவான் பாருனே, திடீர்னு வராது. ஏன்னா இப்போ இருப்போம் 10 பேர்கிட்ட நீங்கள் வந்து கப்பலில் வேலை வாங்குறீங்க, அதை பேசுகிறீங்க, திடீர்னு இங்கே வந்தோடனே அமைதியாக பணிவாக உடனே வருமா? வராது. அந்த பணிவு, ஹம்பிள்னஸ், சிம்பிளாக எப்போ வரும்? அவர் கொடுக்கணும், குரு. அவர் கொடுத்தா தான் இங்கே உண்மையிலே அந்த பணிவு, அந்த ஹம்பிள்னஸ் வரும். அது எப்போ? அவர் எப்போ கொடுப்பாரு? அவர் சொல்கிறத, குரு ஆச்சாரியர்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். 4 கோட்பாடை ஃபாலோ பண்ணுறது முயற்சி பண்ணுறோம். சரி, மது, மாது, சூது, புலால், இந்த 4ல் சரி எதிர்த்து நான் 1 மட்டும் கூட ட்ரை பண்ணுறேன், அப்புறம் 2 கூட ட்ரை பண்ணுறேன். சரி, நீலேருந்து மது, ஆல்கஹால் வேணாம், ஓகே. அடுத்து மது, மாது, தகாத பெண்ணோட சகவாசம் வேணாம், மது, சூது, சரி நீ சூது கொஞ்சம் நிப்பாட்டிடுவோம். அப்புறம் கிடைச்சா சாப்பாடு, அதாவது அப்புறம் நம்ம அசைவ சாப்பாடு கொஞ்சம் நிப்பாடுவோம். அப்போ அதை முயற்சி பண்ணும்போது ஒரு ஆத்மா, ஒரு சாதாரண ஜீவத்து பந்தப்பட்ட ஆத்மா முயற்சி பண்ண பகவான் பார்த்துட்டு வேடிக்கை வச்சுட்டு இருப்பார். அப்புறம் நோ, அவர் என்ன பண்ணுவார்? அவர் தன்னுடைய கருணை கொடுப்பார். என்ன கொடுப்பாரு? அந்த மனசை வந்து எளிமையாக்குவார், சிம்பிளாக்குவார். சிம்பிள் ஆக்க என்ன ஆகும்? நம்ம வந்து யாருக்காக பயந்துருந்தோம்? சொந்தக்காரர் தப்பாக நினச்சிடுவான், வீட்டில் உள்ளவங்க தப்பாக நினச்சிடுவாங்க, பக்கத்தில் அண்டி கோச்சிக்குவாங்க. என் கூட ஃப்ரெண்டு, நான் வந்து தீபாவளி இப்போ அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவேன், இந்த வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்? என்னை எல்லாம் கேவலம் பார்ப்பாங்களே. இது என்னது? மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனசுக்கு பேய் பிடிச்ச மாதிரி அது. அப்போ அந்த மனசை எளிமையாக்குவார். நீ எவனை பற்றி நீ கவலைப்படாத, யாரும் வந்து உனக்கு வந்து சோறாக்கி போட மாட்டாங்க. நம்ம கடைசி காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியூவில் இருக்கும்போது உன் ஃப்ரெண்டு வந்து உயிர் கொடுப்பாங்களா? யாரும் உயிர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ மனசை வந்து எளிமையாக்கி உண்மையாக ரியாலிட்டி புரிய வைப்பார். தென் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு வருவார். நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது நம்ம மனசு எளிமையாகும். ரூல்ஸை ஃபாலோ பண்ண மனசு எளிமையாகும். மனசு எளிமையாக ஆனிச்சுன்னா, மனசு சிம்பிளாக ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹம்பிள்னஸ்.
அழகாக சேவையில் உள்ளுக்குள்ளே வந்துடுவோம். சேவையை வந்து அழகாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அந்த எளிமை வந்துச்சுன்னா சேவை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அன்போட சேவை செய்ய எட்டிட்டு வந்துடும். புரியுதா ப்ரோ? ஒன்றுக்கு ஒன்று வந்து எல்லாமே வந்து ஜாயிண்ட்டு, ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே வந்து சங்கிலி தொடர் மாதிரி. அப்போ இந்த மாரி நம்ம ஆட்டிடியூடில் வந்துட்டோம், சொல்ல வந்துட்டோம்னா அதோடு சேர்ந்து நம்ம வந்து சாண்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நாலேஜ்லாம் எடுத்துக்கும் போது பகவான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவார் ப்ரோ? அவர் தன்னுடைய அவரை பார்க்கக்கூடிய தகுதியை அந்த கண்கள் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதுதான் சொல்கிறப்ப அதுதான் அப்போ தான் நம்மளோட நேச்சர் கொஞ்சமே மாறும். நம்ம நேச்சர் மாறுறதுக்கு முக்கிய விஷயம் சேவை செய்யணும், அதே நேரத்தில் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். நம்ம நேச்சர் எல்லாமே மாற்றும். வெள்ளைக்காரங்க புரோபாக்காரங்க எப்படியோ குணாதிசையில் இருந்தவங்க எல்லாரோட நேச்சரையும் புரோபாக மாற்றிருக்கிறாரு. எத்தனையோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கசாப்பு கல்ல வேலை செய்வார், கோழி ஆடு வெட்டுறவர், அவர் கொண்டு பக்தராக வந்து புரோபாதை மாற்றிருக்கிறாரு. ட்ரக் ஏடிக்கு போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புத்தி மூளையெல்லாம் வேற மாதிரி போயிடும். பார்த்துருக்கீங்களா? அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. திடீர்னு பேசியப்போ திடீர்னு வரனே பக்குன்னு மூக்கில் குத்திடுவாங்க. மூக்கிலேருந்து பொல ரத்தம் ஊற்றுவாங்க. அவங்க என்ன பண்ணுவான்னு அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரக் அடிக்க கதை தெரியுமா? ஒரு வந்து புரோபாதர் ஆரம்ப காலத்தில் தங்கியிருக்கும் போது அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்க ஏரியா, அங்கே யாரும் தங்க மாட்டாங்க. புரோபாதர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தார். அதில் ஏறி நடந்து போனான்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊசி குத்திட்டு அவன் அப்படியே ரோட்டில் படுத்து போய் கிடப்பாங்க. அந்த அந்த படிக்கட்டில் படுத்து கிடப்பாங்க. ரூபாய் இவங்களாம் தாண்டி போவாது. அவங்க ஒருத்தன் வந்து வாந்தி எடுத்து வச்சுருப்பான், அங்கே ஒருத்தர் படுத்து கிடத்துருப்பான், அங்கே வந்து ஒருத்தன் வந்து துணி இல்லாமல் படுத்துருப்பான். இந்த மாதிரி பல கேஸ் இருக்கும். அப்போ அவர் ரூமில் ஒருத்தர் தங்கியிருந்தார். அவர் புரோபாதர் சொல்கிறாரு, நீ வந்து குளிச்சுட்டு வந்த பிறகு இந்த சோப்பை கீழே போடாத. இவர் என்ன பண்ணுவார்? அந்த கூட கீழே போட்டுருவார், கீழே வச்சுட்டுவார். அப்போ நான் வயசானவன், நான் மிதிச்சிட்டுனா வந்து விழுந்துட்டா பெரும் பிரச்சனை ஆயிடும்னு. அவர் திடீர்னு அன்னாடிக்கு சொல்ல அவன் வந்து ட்ரக் அடிக்கி அவன் உள்ள மூலையில் இன்னும் கொஞ்சம் போதை இருக்கு போல். திடீர்னு வந்து என்ன ஆயிடுச்சு, கடுப்பாயிட்டான். கத்தியை எடுத்து அதனால் அவ்வளோ நாள் புரோபா ஆக்கி போட்ட சாப்பாடை சாப்பிட்டுவேன். திடீர்னு கத்தி எடுத்து தோட்டம் வந்துட்டார். புரோபாதர் வந்து அப்படியே வந்து ஓடி போய் தன்னுடைய அந்த டைப்ரைட்டரோட அப்படியே கீழே இறங்கி ஓடி வந்தார். இந்த மாதிரிலாம் மன உளைச்சல் மன போதையில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தியால் மாற்ற முடியும். இருக்கு, அவங்க எல்லாமே டிசாபிளாக மாறினாங்க. சாதாரண ஒரு நம்மளோட நேச்சரை மாற்றுறது யாரும் முடியாது. என் மனைவி என்னோட நேச்சரை மாற்றிடுவா, என் பிள்ளை என் நேச்சரை மாற்றினா மாறாது. அது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ட்ராமா நடக்கும். அங்கே போனால் திருப்பி அவர் பழைய வேலை ஆரம்பிச்சிடுவார். ஒரிஜினலாக உண்மையிலே வந்து நம்மளோட இயற்கையாக உள்ளக்கூடிய குணங்களை மாற்றணும்னா ஓன்லி பக்தி சேவையால் மட்டும்தான் முடியும். சேவை செய்யணும். அதனால் பிரபா என்ன சொல்லுவார், ரொம்ப கேள்வி கேட்காத, சாண்டிங் பண்ணு, சேவை செய்ய. எல்லோரும் இப்போ ஓட விடுவார். சேவை செஞ்சார், காய்கறி வெட்டு, அதை பண்ணு, இதை பண்ணு, மாடு மேய், கோயில் அடி, பெயிண்டிங் பண்ணு, உனக்கு என்ன சேவை செய்கிறது சொல்லுவார். இல்லை இதில் ஆச்சரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து வந்து பாருங்க, டஸ் நாட் மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் த சேவை. எந்த சேவைன்னு முக்கியம் இல்லை, எல்லா சேவையும் இறங்கி நம்ம வந்து கலக்கணும். நான் வந்து மாலை மட்டும்தான் கட்டுவேன், பக்கத்தில் குப்பை இருந்தால் எடுத்து போட மாட்டேன், அப்படிலாம் இல்லை. எந்த சேவைஸ் இருக்கோ அந்த சேவைஸ் எல்லாம் நம்ம செய்யணும். ஓகேவா? spiritually very powerful. Service to Guru, service to Acharya, you can attain all spiritual potency. ஆன்மீக சக்தி கிடைக்கணும்னா சர்வீஸ் டு குரு, பகவான் ஆச்சாரியர்களுக்கு சேவை செய்யணும். ஆச்சாரிய சேவை செய்யணும் என்னது? சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். அதுதான் முதல் சர்வீஸு. உங்களுக்கு பர்சனல் சேவை 2 சேவை இருக்குது, வாணி சேவா அண்ட் வப்பு சேவா. வாணி சேவானா சொல்கிறது கேட்குறது, அண்ட் வப்பு சேவானா அவங்க பர்சனலாக சேவை செய்கிறது. புரியுதா பரணி? அப்போ அவங்களுக்கு டேரக்டாக சேவை செய்ய முடியலனா கூட நம்ம என்ன பண்ணணும்? வாணி சேவா சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆச்சாரியர்கள் பிரபு என்ன சொல்கிறாரு? பிரபு சொல்லுங்க. பிரபு என்ன சொல்கிறார்? பிரபு இப்போ என்ன சாப்டர் இல்லை, பிரபு ஜெனரலாக என்ன சொல்கிறார்? என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறாரு? ஃபர்ஸ்ட் சாண்ட் பண்ண சொல்கிறாரு. எத்தனை ரவுண்ட் சாண்ட் பண்ண சொல்கிறாரு? 16 ரவுண்டு பண்ண சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? அடுத்து என்ன சொல்கிறாரு? 4 பிரின்சிபல் சொல்லுங்க. வருவோம் ஒன்று சொல்லுங்க. என்னாச்சு வருவோம்? நோ மீட் ஈட்டிங். நோ ஈட்டிங் இல்லை, நோ மீட் ஈட்டிங். சைவம் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது. 2வது மது. 3வது கேம்பிளிங். இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 கோட்பாடையும் இந்த சாண்டிங் வந்துட்டிங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்போ தான் நம்ம மனித பிளாட்ஃபார்முக்கு வரும், ஹியூமன் பிளாட்ஃபார்முக்கு வரும். இப்போ இந்த நாளைக்கும் வந்து செய்கிறது அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க? ஏன் இந்த 4 கோட்பாடு ஃபாலோ பண்ண சொன்னாங்க தெரியுமா மகேஷ் ப்ரோ? சொல்லுங்கள். அது உண்மைதான். கல்யாணம் அமைச்சுங்க. இந்த 4 அனுப்புறங்க, அது ஒரு நோட்ஸ் இருக்கும். இந்த 4 எதுக்குன்னா சத்தியம் மதஜி, யூ காட் அது டெட் நோட்ஸ் மதஜி. அதாவது மது வந்து ஏன் குடிக்கூடாதுன்னா உங்களோட புத்தியை வந்து கலங்கடிச்சிடும். அது 4க்கு 4 வேர்ட்ஸ் இருக்குது, அது மறந்துட்டேன். சொல்லுங்க மதஜி. தயா, யூனோ மதஜி, தயா எந்த ஆஃபரன்ஸ் தயானா வந்து பார்த்தீங்கன்னா கருணை. நீங்கள் ஓகே மதஜி, நான் சொல்லுங்கள், நான் கேட்ட பிறகு சொல்லுங்கள் அடுத்து. அதாவது தயானா வந்து என்னென்னா கருணை. நீங்கள் ஒரு உயிருக்கு ஒன்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கருணை இருக்காது. நீங்கள் 100 பேருக்கு சட்டை கொடுக்கலாம், அனாதாசமாக ஆக்கி போடலாம், ஆனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்ற வரைக்கும் கருணை உள்ள நம்மளுக்கு இருக்காது. அதனால தான் மீட் ஈட்டிங் நிப்பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு தான் தயானா என்னது? கருணை. அந்த கருணைனா மீட் ஈட்டிங் சாப்பிடக்கூடாது. அடுத்த மாதிரி செகண்ட் தப்பா, அதுக்கு என்ன மாதிரி? ஆஸ்திரிட்டி. அதாவது தப்பானா வந்து என்னென்னா நம்ம வந்து ஆஸ்திரிட்டி, அதுக்கு என்ன இன்டாக்சிகேஷன். தப்பானா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தவம் இருக்கிறது, ஓகேவா? இந்த மது இன்டாக்சிகேஷன் நம்ம மூளையை வந்து மூளையை யாரும் யோசிக்கக்கூடாது. இந்த போதை நீங்கள் தண்ணி அடிச்சவங்க பாருங்கள், இல்லை போதை எடுக்கணும் பாருங்கள், அவங்க யாருன்னு மறந்துடுவாங்க. நீங்கள் செய்தி சேனலாக பார்த்துருக்கீங்களா? இந்த இந்தியாவில், தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டே அவங்க ரோட்டு விழுந்துருப்பாங்க பாருங்கள். அவங்க உடம்புல சட்டை துணி கூட இருக்காது. நாய் வந்து மூஞ்சில் வந்து என்ன சொல்லுவாங்க, நக்கிக்கு இருக்கும். அவங்க என்ன நடக்குது படுத்துருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டில் பாருங்கள், அமெரிக்கான்னு சொல்கிறீங்க, நான் அமெரிக்கா மாப்பிள்ளை அமெரிக்கா என்ன சொல்கிறீங்க, அங்கே போய் பாருங்கள். அந்த ஒரு வகையான ஒரு ஊசி இருக்குது, அது போட்டாங்கன்னா எப்படி நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா? வருவோ நின்றுக்கிட்டு அப்படியே குனிஞ்சிட்டு இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. 4 மணி 5 மணி அப்படியே நிற்பாங்க அதே இடத்துல. அப்படியே வந்து ரோட்டில் அப்படியே படுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், என்ன நம்ம இதாக்கிடும். அப்போ அது நம்ம வந்து செய்யக்கூடாது. அடுத்த தேர்ட் மந்தஜி சௌச்சம்னா தூய்மை, பியூரிட்டி. அப்போ நம்ம தவறான ஒரு உறவுக்குள்ளே போகும்போது, ஆண் பெண் தவறான உறவு போகும்போது நம்மளோட தூய்மையை இழந்துருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த காம இச்சை இஸ் வெரி டேஞ்சரஸ். இது பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எத்தனை நல்ல குவாலிட்டி வச்சுருந்தாலும் இந்த தவறான ஒரு காம இச்சையில் ஈடுபடும் போது உங்களுக்கு மொத்த எல்லா வகை நல்ல குவாலிட்டியும் காணாமல் போயிடும். இது நான் சொல்ல பகவான் சொல்கிறாரு. நீங்கள் 1000 பேர் சாப்பிட கொடுத்துருக்கலாம், 100 பேருக்கு எல்லாம் பண்ணியிருக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். ஆனால் அந்த தவறான உறவு, தவறான காமச்சி இருக்கும் போது என்ன நடக்குன்னா உங்களுக்கு ஆல் குட் குவாலிட்டிஸ் எல்லாமே டிஸ்ட்ராயர், எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால தான் தவறான உடல் இலிச்சி செக்ஸ் இதை வந்து நிப்பாட்டணும். ஏன் நம்ம மதஜி ஓகே, அதுக்கு வந்து என்ன இது? சத்தியம். எஸ், சத்தியம் மீன்ஸ் உண்மை. நீங்கள் கேம்லிங் விளாண்டிங்கன்னா, சூது விளாண்டிங்கன்னா உங்கள் உண்மைத்தன்மை எல்லாம் காண போயிடும். நான் காசு கூட நான் போயிட்டு கொஞ்சம் கோயிலுக்கு இது டொனேஷன் கொடுத்துட்டேன், அங்கே வாங்கிட்டு இங்கே போய் நம்பர் எழுதுறது, 4 நம்பரை 40 வாட்டி திருப்பி போட்டு எழுதுறது, பெட் பிடிக்கிறது, ஆன்லைனில் பெட்டிங் அடிக்க விளையாடுறது. அதுங்க எந்த பெட்டிங்கும் நீங்கள் பெட்டிங்கு வந்தாலே அது வந்து என்னது, உங்களுக்கு சத்தியம் இல்லை. இது இந்த 4 குட் குவாலிட்டி, அதாவது சத்தியம், சௌச்சம், அப்புறம் வந்து சத்தியம், சத்தியம், சௌச்சம், தபா அண்ட் தயா. இந்த 4 தூய்மையான குணங்களை எப்போ ஒரு மனிதன் வந்து எப்போ அவங்களும் வருதோ அப்போ தான் அவன் மனித நிலைக்கு வரான். மனுஷனா அப்போ தான் வரான். இந்த 4த்தையும் செய்ய விடாமல் தடுக்கிறது தான் மது, மாது, சூது, புலால். அதனால நிப்பாட்டு சொல்கிறாங்க. இந்த கருணை இருக்குது தெரியுமா, நம்மக்கிட்ட இருக்க கருணை ரொம்ப சுயநலமான கருணை. பப்பி அலுவல் உடஞ்சுன்னா, பப்பி கை கால் உடஞ்சிச்சு என்ன பண்ணுவோம்? ஐயோ பப்பி கை உடஞ்சிச்சே, பப்பி இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோம். ஆனால் வீட்டில் மீன் கறி, கோழிக்கறி. எப்படி பிரபு ஒரு உயிருக்கிட்ட கருணை
ஒன்று உயிர்கிட்ட வந்து கருணை இல்லை. இது என்ன மாதிரியான மனநிலை கிருஷ்ணகிரி ப்ரோ கடலை ப்ரோ? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட் என்ன பண்ணுச்சு பிரஜராணி வந்துச்சு தயா. தயா கருணை இருக்காது. தயானா வந்து இப்போ கருணை இருக்காது. இந்த கருணை சும்மா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், உண்மையான கருணை இருக்காது. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பார்க்க ரூல்ஸ் ரெகுலேஷன், குரு சொல்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணால், அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் அந்த 4 கோட்பாடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, குருவோட ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆன்மீக கரண்ட் உங்களுக்குள்ளே பாய ஆரம்பிச்சிடும். தட் இஸ் த மெயின் ரீசன் பிரபு. ஓகேவா? தென் சிம்பிள் ஹார்ட் அவன் சொன்ன மாதிரி அது இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவிஸ் வித் லவ்விங் மூட், அவர் குவாலிட்டி அண்ட் நேச்சர் வில் பியூரிஃபை. நம்ம லவ்வோட அன்போட சேவை செஞ்சிங்கன்னா நம்மளோட நேச்சர், நம்மளோட கெட்ட குணங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அண்ட் வி டெவலப் நேச்சர் டேஸ்ட் சேவிஸ் as well. அதாவது அதுக்கப்புறம் நம்ம சேவை செய்ய நம்மளுக்கு இந்த சேவையில் டேஸ்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம சேவை அன்போடு செய்யணுமோ அந்த அன்போடு செய்யும் போது நம்மளுக்கு சேவையில் டேஸ்ட் கிடைக்கும். ஏன் இப்போ எல்லாம் சேவையிலே எஸ்கேப் ஆகிறாங்க பிரபு? காரணம் என்ன? சேவை கொடுத்தா ஓடுறது. இருங்க போய் வந்துடுறேன், என்ன போய் வரணும்னு சொல்லி ஆளே கண்ணு. சேவிஸ் கிடைச்சா ஏன் எஸ்கேப் ஆகுது? ஏன் சேவிஸில் வந்து ஏன் நாட்டம் இல்லை? ஏன் காரணம் என்ன? டேஸ்ட் இல்லை. கட்டளை செய்து பிரபு எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை தான். பகவான் இருக்கிறாரு, டெம்பிள் இருக்குது, சேவை 100கணக்காக இருக்குது, ஆனால் சேவை செய்ய ஆள் இல்லை. ஆனால் கிருஷ்ணா கருணை கொடு. பகவானை கொடுத்து போய் என்ன பண்ண போகிறோம்? அதான் செய்ய போகிறோம். அங்கே 24 மணி நேரம் அதான் வேலை. உண்மையிலே பண்ணி பிரபு அங்கே போயிட்டு நம்ம வந்து வேறு வேலை செய்ய போகிறோமா? கிடையாது. அங்கே 24 மணி நேரம் சேவை தான். ஆனால் அங்கே செய்ய வேண்டிய வேலையை இங்கே செய்யடா, இங்கே செய்யுங்கப்பா, இங்கே செய்யுங்க மாதாஜி, செய்ய போனால் செய்யறதில்லை. ஆனால் கருணை கேட்க, ஜெய ஜெகநாத் கருணை கொடு. எப்படி கொடுப்பாங்க? சேவை செஞ்சு தானே கருவிடுவோம். உழைப்பு போடாமல் செடி நீ முளைச்சிரு, செடி நீ வந்துடு. உழைப்பு போடாமல் தென்னை மரத்துலேருந்து உட்காந்துட்டு இளநீ கீழே விழு, இளநீ கீழே விழு விழுவான் பிறப்போ ஒன்றுமே நடக்காது. உழைப்பு போடணும், அதான் சேவை செய்யணும். அப்போ தான் நம்மளோட அந்த நேச்சர் மாறும், நம்மளுக்கு சேவையில் டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து குருவோட வேலை வந்து என்னதுன்னா, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு என்ன தகுதி இருக்குது பார்த்து அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி சேவை கொடுக்குறது. அப்போ அந்த 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 நேச்சரை வந்து குரு தான் புரிஞ்சுக்குவார். ஓகே, அப்போ என்னது புதுசாக வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவங்க செய்ய ஃபோக்கஸ் பண்ண ஒரு மொதல் விஷயம் வந்து என்னன்னா சேவை தான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு இஸ்கான் சென்டர் இருக்குது. அது வந்து இங்கே இந்தியாவில் இல்லை, சரி மலேசியாவில், இந்தியாவில் உள்ளவங்க. அவங்க எப்படி வந்து சேவை வந்து கொடுப்பாங்கன்னா, அவங்க வந்து நிறையா இந்த சின்ன இடத்துல கிளாஸஸ் நடத்துகிறாங்க. இது உண்மையை நடந்தது பிரபு. ஹரியானா உள்ளவங்க நிறையா அங்கே உள்ள பிரம்மச்சாரிஸ் நிறையா ப்ரீச்சிங் பண்ணுறாங்க. அவங்க எப்படி அவங்க சேவைஸ் கொடுப்பாங்க? இப்போ இதை மெயின் டெம்பிள் வச்சுக்கலாம். அப்போ இதுக்குள்ளே இந்த டெம்பிள் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிஸ் இருக்காங்களே, அவங்க வெளியில் நிறையா ப்ரோக்ராம் செய்வாங்க. ஹவுஸ் ப்ரோக்ராமு, அங்கே ஒரு 10 பேர் 20 பேரும் அப்படியே ப்ரோக்ராம் செஞ்சுருப்பாங்க. அன்னாடி ப்ரோக்ராம் ஓடி இருக்கும். இப்போ இங்கே சேவை செய்ய போகிறோன்னா இந்த டெம்பிள் இப்போ அடுத்துக்கு ஜெகநாதர் ஸ்நானத்தை வரப்போகுது வச்சுங்களேன், அதை சேவிஸுக்கு லிஸ்ட்டு போட்டுருவாங்க. யார் குக்கிங்கு, இந்த குக்கிங் சர்வீஸு, அப்புறம் கேமரா வீடியோ எடுக்கிறது, அப்புறம் மாலை கட்டுறது, தோரணம் கட்டுறது, அப்புறம் வந்து டெக்கோரு, அப்புறம் வந்து வேறு வந்து பப்ளிக்கெலாம் வரப்போகிறாங்க அந்த டாய்லெட் கழுவுறது, இந்த மாதிரி பல சர்வீஸ் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. லிஸ்ட்டு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெயின் டெம்பிள் உள்ளவங்களை வந்து மொதல் எடுக்க மாட்டாங்க. இந்த வெளியில் இருக்காங்களே, வெளியில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்களே, இந்த டிவோட்டிக்கு கிட்ட கொடுப்பாங்க சர்வீஸு. அவங்க என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அவங்க எடுத்துவாங்க. அவங்களே முக்கால்வாசி சர்வீஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ மெயின் டெம்பிள் உள்ள சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றது அவங்க வந்து பிரித்து கொடுப்பாங்க. அப்போ வெளியில் உள்ளவங்களுக்கு வந்து சேவை அடித்து பிடிச்சி வருவாங்க. அங்கே அந்த நித்யானந்த ஆசிராயன ஒரு பிரபு இஸ் வெரி ஃபேமஸ். அவர் அந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணுறாங்க. எப்போ சர்வீஸ் கிடைக்கும்னு எல்லாம் அடித்து பிடிச்சி ஓடி வருவாங்க. இங்கே சேவை செய்யணும் வருவோம். அதனால தான் என்னோடய கிளாஸில் எப்போவுமே நான் வந்து வலியுறுத்து என்னதுன்னா, சேவை செய்யணும், சேவை செய்யணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும். உழைப்பை போடாமல் இங்கே ஒன்றுமே நடக்காது. உழைப்பு போடாமல் நடக்காது. பாத்திரம் கழுவுறோம், பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்கணுமா? கூட்டுறோம் கிடையவே கிடையாது. எல்லாரும் செய்யணும், எல்லாமே சேவை செய்யணும். ஏதாச்சும் உங்களுக்கு எந்த சர்வீஸ் பிடிக்குது உங்களுக்கு? நம்மளால் முடியும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு வச்சு மகேஷ் பிரபு நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து சமைக்கிறது முடியாது, அவர் வந்து செடிக்கு தண்ணி வைக்கிறாரு, ஓகே செய்யலாம். பார்த்துருக்கேன். நீங்கள் பன்னீர் போடலாம், இப்போ செய்கிறீங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அதை செய்யலாம். பிரபு செய்கிறாரு, அவர் வந்து அந்த கால் வச்சுட்டு செய்கிறாரு. அவர் என்ன முடியும் செய்கிறாரு. என்ன சேவைஸ் முடியுதோ நீங்கள் செய்யலாம்.
சேவை செய்யணும், உழைப்பு போடணும் பிரபு, உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அட் த சேம் டைம் நம்ம இந்த ரூல்ஸையும் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணணும், அதுவும் முக்கியமானது. ஓகேவா? தென் இதில் வந்து நான் கொடுக்க முடிச்சிடுறேன். அதை கடைசி இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, எஸ், பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். ஓகேவா? ஆனால் பகவான் லோகத்துக்கு உள்ளே போன பிறகு அங்கே பிரச்சாரம் இருக்கா? இருக்கா இல்லையா? அங்கே உள்ளுக்குள்ளே பிரச்சாரம் கிடையாது. அப்போ எங்கள் மகாராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரச்சாரம் பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஒரு டீச்சர் மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க பகவான் லோகத்துக்கு போன பிறகு அவங்க முதல் சேவை என்ன தெரியுமா? பிரச்சாரம் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட டீச்சர் மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க பகவான் லோகத்துக்கு போன பிறகு அவங்க முதல் சேவை என்னது? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் சேவை? மாதிரி உள்ளே போந்தோடனே முதல் சேவை கொடுப்பாங்க. என்ன சேவை? அப்புறம் அங்கே தான் பிரச்சாரம் இல்லையே, ஆல்மோஸ்ட் இங்கே காட்டுறதுக்கு கற்றுருமே. இப்போ பகவான் லோகத்துக்கு போயிட்டோம். பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு இது பிரச்சாரம் பண்ணுறவங்க பகவான் லோகத்துக்கு போன பிறகு அங்கே முதல் சேவை என்னது? அதான் என்ன சேவை? முதல் சேவை யார் சொல்கிறீங்க? ஆ, அது என்ன சேவை பிரபு? நோம்பு வந்தது பாதாக விட மாட்டாங்க, சட்டுன்னு போயா நவரியான்னு அனுப்பி விட்ருவாங்க. என்ன சேவை பிரபு? வைகுண்டமோ இல்லை கோலோகத்துலையோ பிரச்சாரம் பண்ணுறவங்க அந்த இப்போ டீச்சராக இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அங்கே போன பிறகு என்ன சேவை முதல் கொடுப்பாங்க? இது மாதிரி சொல்லும்போது வரி சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இது சொல்லினா ஹலாத சுவாமி சொன்னது. இது அங்கே போனால் தொடப்பு கடத்தி கொடுத்து முதல் கூட்டுன்னு சொல்லிடுவாங்க. கூட்டுறவங்க தான் முதல் வேலை. இதெல்லாம் கூட்டு எங்கே சுத்தம் பண்ணதை முதல் கொடுத்துருவாங்களாம். அதனால தான் பிரச்சாரம் பண்ணுறவங்க அவர் மகாராஜ் வந்து ப்ரீச்சிங் பண்ணுறவங்க சரி சொன்னார். பிரச்சாரம் பண்ணுறவங்க என்றைக்குமே டீச்சராகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. 2 வேலை சேவை செய்யணும். ஒன்று சொல்லியும் கொடுக்கணும், இறங்கியும் வேலை செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து என்றைக்குமே சேவக நிலையிலேயே இருப்போம். நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்போம், நம்ம டீச்சராக இருக்கக்கூடாது. நான் தான் பிரச்சாரம் பண்ணுறேன், நான் என்றைக்குமே கட்டளை மட்டும் கொடுக்கக்கூடாது. கொடுக்குற கட்டளை நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பகவான் லோகத்தில் எந்த சேவை இருந்தாலும் அது சேவை தான். அதுதான் அந்த அங்கே செய்யக்கூடிய சேவையை நம்ம இங்கேயே பயிற்சி பண்ணணும். இங்கே நம்ம சேவை செய்துமே ஆனால் தொடர்ந்து அன்போடு சேவை செஞ்சால் நம்மளோட நேச்சர் கண்டிப்பாக மாறும். நம்மளோட நேச்சர் நம்ம குணங்களை மாற்றுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு சேவை, சேவை, சேவை. அந்த சேவையை நம்ம வந்து 2 குவாலிட்டி வளர்த்துக்கணும். என்னது? ஒன்று எளிமையான மனசு, ஒன்றுன்னு அன்பு தொண்டு. இது 2 குவாலிட்டி ரொம்ப மண்ணைகள் போட்டு பிளாக் பண்ணிக்கணும். ஒன்று எளிமையான மனசு, ஒன்று அன்பு தொண்டு. அந்த எளிமையான மனசு எப்படி வரும்? சேவை செய்ய ஒன்று முக்கியமாக எப்படி வரும்? எளிமையான மனசு எப்படி வரும்? ரூல்ஸ் ரெகுலேஷன் கட்டளைகள் ஃபாலோ பண்ணணும். கட்டளைகள் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எளிமையான மனசு வரும். அண்ட் ஆல்சோ லர்விங் சர்வீஸும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த எளிமையான மனசு லர்விங் சர்வீஸும் நம்ம முயற்சி பண்ணும்போது அது கொடுக்குற பட்டன், அந்த நம்மளுக்கு கொடுக்குற பட்டன் யார் வச்சு கையில், யார் கையில் அந்த பட்டன் இருக்கு? குரு கையில் தான் அந்த பட்டன் இருக்குது. அவர் அமுக்குனோன்னே நம்மளுக்கு அது ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமன் பாகவதராத கி ஜெய், ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர கி, ஜெகநாபலி சுபத்ரா மகாராணி கி ஜெய், ஸ்ரீ பிரபாதி மகாராஜ் கி கௌர பிரமணந்தே ஹரி ஹரி போ. எஸ், எனக்கு கேட்க பிரபு.